திரு ஹஃபீஸ், வேகமா முதல் ஆளா தொடங்கிட்டீங்க தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை. சுமூகமா முடிக்க முடியும் பேச்சுவார்த்தையை கூட்டணி கட்சிகளோடு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கா, நம்பிக்கை இருக்கா திமுக? இல்ல, நிச்சயமாக இந்த கூட்டணி என்பது நம்முடைய தலைவர் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலைன்ஸா இல்லை, ஏதோ சந்தர்ப்பவாத கூட்டணியா இல்லை. நம்ம இந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எங்களோடு நிறைய தேர்தல்களை சந்தித்தவர்கள். அதனால 2019 இருக்கட்டும் 21 இருக்கட்டும் 2 தேர்தலில் நம்ம ஒன்றா பயணிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி 2016 காங்கிரஸ் நம்ம கூட தான் இருந்துச்சு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்ம கூட தான் இருந்துச்சு. அப்போ இந்த கூட்டணி அப்படின்றது இட் இஸ் நாட் அன் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அலைன், சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லை. இந்த கூட்டணிக்கு ஒரு தீம் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கைன்றது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 2023 மார்ச்ல நம்முடைய தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாடும் போது அப்பவே சொல்லிட்டாரு, நாங்கள் அப்பவே தேர்தலுக்கு தயாரா இருக்கோம், தமிழ்நாட்டில் கூட்டணி ரொம்ப சுமூகமா இருக்கு, இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. திமுகவை பொறுத்தவரையில நம்ம லீடிங்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட காங்கிரஸ் இருக்குது, மதிமுக இருக்குது, 2 கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, அப்புறம் எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியாக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நம்ம கூட இருக்காரு, வேல்முருகன் இருக்காங்க, இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ ஒரு பலமான கூட்டணியாக நம்ம ரொம்ப நாளா பயணித்து கொண்டிருக்கின்றோம். புதுசா வந்தாதான் இந்த நம்ம இதை சரியா செய்ய முடியுமா முடியாதான்ற ஒரு அச்சம் இருக்கு. ஏன் கொண்டு வர முடியல புதிய கட்சிகளை கூட்டணிக்குள்ள? ஏன் கொண்டு வர முடியல? நீங்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களை நாடி யாரும் வரல? அப்படி கிடையாது, எங்களுக்கு ஃபுல் போர்ட்ல இருக்கு. இருக்கக்கூடியவர்களுக்கு தொகுதி பங்கீடுகளை கொடுப்பதிலேயே நமக்கு சிக்கல்கள் இருக்கு. எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இருக்கிறது 40 பாராளுமன்ற தொகுதிகள் தான். இந்த 40 பாராளுமன்ற தொகுதிகளும் இந்த கூட்டணியோடவே நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்றப்போ நம்ம புதிய கூட்டணிகளை கொண்டு அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்வதெல்லாமே சிக்கலான விஷயம். இந்த கூட்டணி கொள்கை கூட்டணியாக இருக்குது. மதவாதத்துக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக, இங்க இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கக்கூடிய சக்திகளை ஓரங்கட்டணும், அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கொண்ட கட்சிகள் நம்ம கூட போதுமான அளவு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி 2 தேர்தல்களையும் வெற்றிகரமாக 40க்கு 40 39 பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கோம். சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை நம்ம வாங்கி நம்ம ஒரு ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு மேல புது கூட்டணிகளை நம்ம சேர்க்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை. இன்டாக்டா இருக்கிறோம்னு சொல்றீங்க. ஆனா இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வரும், அது தொகுதி பங்கீடு தொடர்பாகவோ வேறு சில முரண்பாடுகள் தொடர்பாகவோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு அதிமுக தரப்புல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, ஏடிஎம்கேன்னு ஒரு சாய்ஸ் இருக்கிறதுனால கூட அவங்க இதை சொல்லலாம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் 3 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணியை முறித்ததிலிருந்து திமுக இடத்திலிருந்து எல்லாம் காலி பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் அதற்கான ஒரு இசைவை கூட, ஒரு சிக்னலை கூட திமுக கூட்டணியில இருக்கிறவங்க காட்டினதே கிடையாது. அதுக்கு காரணங்கள் இருக்கு. இங்க ஒரு கூட்டணிக்கு, கூட்டணி தலைமைக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு. அதிமுகவுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? என்ன ஆல்டர்னேட்டிவா சொல்ல போறாங்க? நீங்க ஒரு மாநாடு நடத்துறீங்க, அந்த மாநாட்டுல 2 விதமான தீர்மானங்கள் போடுறீங்க. திமுகவை சொல்லும் போது எதிர்க்கக்கூடிய தீர்மானங்கள், வன்மையாக திமுகவை எதிர்க்கின்றோம், வன்மையாக திமுகவை கண்டிக்கின்றோம். ஆனா பாஜகவுக்கு எதிராக நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்துகளை வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலயே இவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியுது. இன்னைக்கு பாஜக இவர்களை நேரடியா விமர்சிக்காததுக்கு காரணம் என்ன? எங்களை டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லி தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாஜக அதிமுகவோட ஒரு சாஃப்ட் க்ளவ், ஒரு சாஃப்ட் ஹேண்ட்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஜெயிக்க போறது கிடையாது பாராளுமன்ற தொகுதி, ஒருவேளை ஜெயிச்சா அப்போ ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றதுதான். நான் சொல்றேன், நீங்க 10 வருஷத்துல நீங்க ஜெயக்குமார் அண்ணன் சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக நாங்க ஒரு நிலைப்பாடு எடுப்போம். ஆனா 2017 இருந்து நீங்க தானே அவர்களோட ஆதரவோடு இருக்கீங்க. நீங்க அவங்களோட கூட்டணியில ஒரு 2 தேர்தலை சந்திச்சுட்டு பாஜக செய்த துரோகங்களை வெளிக்காட்டும் அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் எப்படி நினைப்பாங்க? இது பகல் கனவா இருக்கு. இன்னொன்னு, அதிமுக அவர்களுடைய கூட்டணி பலத்தை பத்தியோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குன்னு சொல்லல. திமுக கிட்ட இருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே வந்துருவாங்க, அதை வச்சு ஜெயிப்போம் தான் சொல்றாங்களே தவிர எங்க கிட்ட ஒரு கொள்கை இருக்கு, எங்க கிட்ட கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன, திமுகவுடைய கூட்டணி இந்த மாதிரி பெடரல் இதுல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றதுக்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க.